கலப்படம் இல்லாத பொருளை வாங்குவதே கடினமாக மாறிவிட்டது. கலப்படத்தை தடுக்க அரசு எத்தனை நடவடிக்கைகளை எடுத்தாலும் அது குறைந்த பாடில்லை. அதுவும் அரசு பெயரில் விற்பனையாகும் பொருட்களையே கலப்படம் செய்து போலியாக தயாரித்து விற்பனை செய்துள்ளது ஒரு கும்பல். கர்நாடக அரசின் KMF எனப்படும் கர்நாடக கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பில் தயாரிக்கப்படும் பால் பொருட்கள் நந்தினி என்ற பெயரில் நாடு முழுவதும் பல மாநிலங்களில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நந்தினி என்ற பெயரில் கலப்பட நெய் சந்தையில் விற்பனை செய்யப்படுவதாக KMF ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து நடத்தப்பட்ட விசாரணையில் பெங்களூரு, சாம்ராஜ்பேட், நஞ்சம்பா, அக்ரஹாராவில் உள்ள ஒரு குடோனில் கலப்பட நெய் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. அங்கு அதிரடி சோதனை மேற்கொண்டதில் நந்தினி என்ற பெயரில் இருந்த அட்டை பெட்டிகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 8136 லிட்டர் கலப்பட நெய் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் கலப்பட நெய் விற்பனைக்கு பயன்படுத்தி வந்த 4 வாகனங்களை கர்நாடக போலீசார் பறிமுதல் செய்தார்கள். தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் போலி நெய் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த குடோன் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த மகேந்திரா என்பவருக்கு சொந்தமானது என்பதும் இவர் KMF விநியோகஸ்தராக உள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் இந்த கலப்படம் தமிழ்நாட்டில் நடப்பதும் அம்பலமானது. KMF-இலிருந்து அசல் நெய் வாங்கி இதனை திருப்பூர் மாவட்டம் அவினாசியை அடுத்த ஆலங்காட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள குடோனுக்கு அனுப்பிவிடுவார் மகேந்திரா. அங்கு பூபதி என்பவருக்கு சொந்தமான குடோனில் 1 லிட்டர் நெய்யில் 4 லிட்டர் தேங்காய் எண்ணெய், டால்டா மற்றும் பாமாயில் கலந்து போலியான நெய் தயாரிக்கப்பட்டு அட்டை பெட்டிகளில் அடுக்கி வைக்கப்பட்டு கர்நாடக குடோனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மகேந்திரா KMF விநியோகஸ்தர் என்பதால் நந்தினி நெய் பாக்கெட்டில் மற்றும் அட்டை பெட்டிகள் மீது என்னென்ன அச்சிடப்பட்டிருக்கும் என்பது நன்கு தெரிந்துள்ளது. அதே போன்று அச்சிடப்பட்டு மோசடியும் நடந்துள்ளது. இந்த மோசடி கடந்த 2 ஆண்டுகளாக நடந்தேறியுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பெங்களூரு மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அவினாசி வட்டாட்சியர் சந்திரசேகர், அவினாசி காவல் ஆய்வாளர் ராஜபிரபு உள்ளிட்டோர் உதவியுடன் ஆலங்காட்டுப்பாளையம் பகுதியில் செயல்பட்ட ஆலைக்கு சீல் வைத்தார்கள். கலப்பட நெய் தயாரித்ததாக மகேந்திரா, அவரது மகன் தீபக், கலப்பட நெய்யை கடைகளுக்கு விற்ற முனிராஜ், வேன் ஓட்டுநர் அபியர்ஸ் ஆகிய 4 பேரையும் கர்நாடக போலீசார் கைது செய்துள்ளார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.